என்னோடய ஃபார்மில் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மதுரையில் நேற்று சரியான மழை. அந்த மழைக்கு இங்கே பாருங்கள், நம்ம வச்சுருந்த இந்த செட்டப்லாம் பிச்சு பறந்துட்டு போயிடுச்சு. எனக்கு மீன் வந்து கொஞ்சம் நிறையாவே லாஸ்ன்னு தான் சொல்லணும். நிறையா டப்பில் தண்ணியோடலாம் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், எல்லாமே வந்து அந்த காற்றுக்கு சரியான காற்று. நேற்று வீட்டில் வந்து மாடிக்கு ஏற விட மாட்டேன்ட்டாங்க. வந்து பார்த்துட்டா கூட ஏதாவது ஒரு மீனை நம்ம காப்பாற்றிருக்கலாம் போல். நிறையவே வந்து தண்ணி வந்து பாருங்கள் ஃபுல்லாகியும் போயிருந்துருக்கு. அதே மாதிரி இதிலலாம் ஃபிஷ் இருந்துச்சு. இது நம்ம அல்பினோ ஃபுல் ரோட்டோட குட்டி வந்து வளர்ந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அப்படியே எனக்கு போச்சு. இதெல்லாம் எப்படி தண்ணி கீழே போச்சுனே தெரியல. இது பார்த்திங்கன்னா அந்த டப்பா அந்த சைடு சாஞ்சு கிடந்துச்சு. இந்த டப்பாலாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்ட்டு. இப்படியே சோதனை மேல் சோதனை தான் போயிட்டுருக்கு நம்ம ஃபார்மில் நிறையா. ஒரு வழியாக 1 2 3 4 6 7 8 டப்பு கிட்ட தான் நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மீதி இருக்க அந்த பாருங்கள் வாளி இருந்துச்சு, அந்த டப்பில் இருந்துச்சு, எல்லாமே ஃபிஷ்ஷு இருந்துச்சு. காற்றுக்கு அடிக்கிற காற்றுக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு எல்லாமே வந்து போயிருச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாக அது எல்லா இதுலேயுமே வந்து ஃப்ரைசஸாக இருந்து ஒரு 2 மாத குட்டிகளை வந்து வளர்ந்துருந்துச்சு. இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த ஃபுல் ரேட்டு சொன்னேன் பாருங்கள், அதில் 2 வந்து தப்பிச்சு இருந்திருக்கு போல். 2 மட்டும் உள்ளே இருக்குது ஃப்ரைஸு. மீதி ஒரு 5 ஃப்ரைஸ் வந்து சூப்பராக வந்து செமி அடல்ட்டாக வளர்ந்துருந்துச்சு. என்ன கஷ்டம் தெரியல எனக்கு. இப்படி நிறையா ரொம்ப பிரச்சனை மேல் பிரச்சனையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது.